கட்சி தோத்துருச்சுன்னா அந்த விஷயம் எப்படி ஹேண்டிலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய உதாரணம் நீ திமுக. ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு ஆய்வு குழு அமைச்சார். தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஒரு குழு ரிப்போர்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவா அது. அந்த குழு போய் கட்சிக்காரங்க கிட்ட ஏன் தோத்தோம், நம்ம எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்களாம். சரியா? சரி, இது வரைக்கும் ஓகே. ஒரு கட்சி தோல்வி விசாரணை பண்றது நல்ல விஷயம் தான், ஏதோ பண்றாங்க, பாராட்டலாம். ஆனா ஐயா ஸ்டாலின் இந்த குழு அமைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எப்படி டாக்டர்? ஒரு கட்சி தலைவர் தன்னே ஒரு டாக்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அங்க உட்காந்து இருக்காரு. ஒரு 70 ஒரு பவள விழா கொண்டாடின ஒரு பாப்பா அது, ஓகேவா? உட்காந்துக்கிட்டு அது சொல்லுங்க, பயப்படாதீங்க, ஊசி போட மாட்டேன், ஊசி போட்டாலும் வலிக்காம போடுவேன். இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்லை கேட்குறேன். ஐயா நீங்க டாக்டர் இல்லைங்க, நீங்க பேஷண்ட், அதை புரிஞ்சுக்கோங்க.